ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகே விண்டோ இன் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸில் டிகே விண்டோன்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ்ஃபுல் இன் அப்ளிகேஷன்ஸ் விச் நீட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மோஸ்ட் காமன் எலமெண்ட்ஸ். இந்த டிகோ விண்டோ கான்செப்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா மோர் வெயிட் டு ரீசன் எலமெண்ட்ஸ். அதாவது இந்த டிகோ விண்டோ மூலிமா பார்த்தீங்கன்னா பாஸ்டில் இருக்கிறதும் ப்ரெசண்ட்டில் இருக்கிறதும் கம்பேர் பண்ணி எது வந்து ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து பாப்புலராக இருக்கோ அதுதான் வந்து நம்ம நிறைய வெயிட் கொடுப்போம் இல்லையா, அதை கம்பேர் பண்ணி சொல்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகே விண்டோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். திஸ் டெக்னிக் கம்ப்யூட்ஸ் அ ஸ்மூத் அக்ரிகேஷன் ஆஃப் ஆல் த ஒன்ஸ் ஈவர் சீன் இன் த ஸ்ட்ரீம் வித் டிகேயிங் வெயிட்ஸ். இந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா இஸ் எ ஸ்மூத் அக்ரிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஸ்டீமிங் மூலமா தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம் வித் டிகேயிங் வெயிட்ஸ். இப்போ அதாவது ஒன் எடுத்து அந்த வெயிட்ஸ் அதாவது ப்ரெசென்ட்டில் இருக்கிறதும் பாஸ்டில் இருக்கிறதையும் அந்த ஒன்று வேல் வச்சு கம்பேர் பண்ணி தான் நம்ம அந்த டிகேயிங் வெயிட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டில் நமக்கு என்ன போதோ அதுதான் நம்ம வெயிட்ஸ் அதிகமாக காமிக்கணும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். When element further appears in the stream, less weight is given. The effect of exponential decaying weights is to spread out the weights of the stream elements or far back in time as the stream flows. அதாவது வெயிட்டை டிபெண்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு முக்கியமாக என்னென்னு தேவை பார்த்தீங்கன்னா வெயிட் தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தோம்னா லெஸ் வெயிட் வச்சு தான் நம்ம வந்து டிக்ளரே பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்கோ அதுதான் நமக்கு வந்து அதிகமான வெயிட்டை வந்து கொடுப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஐட்டம்ஸில் கரண்ட்லி மோஸ்ட் பாப்புலர் மூவிஸ். இப்போ எந்த மூவிஸ் கரண்ட்டாக போதோ அது வந்து அதிகமான அமௌண்ட் இருக்கும். அண்ட் தென் ட்விட்டரில் 10 hours எது வந்து ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் ஃப்ளாஷிங் ஆன் நியூஸ் சேனலில் போகுது இல்லையா, கரண்ட்டாக இருக்கிற சேனல் நியூஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் தான் ட்ரெண்டிங் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கில் எது போஸ்ட் ஷேரிங் அதிகமாக இருக்கோ அதான் ட்ரெண்டிங். அந்த மாதிரி இருக்கிறத சொல்கிறது தான் டிகே விண்டோ. இந்த டிகே விண்டோ அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா திஸ் அல்காரிதம் அலோஸ் யூ டு ஐடென்டிஃபை த மோஸ்ட் பாப்புலர் எலமெண்ட்ஸ். அதாவது நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அந்த இன்கமிங் ஸ்ட்ரீம். இப்போ ஆன்லைனில் தான் டேட்டா ஸ்ட்ரீம் எல்லாமே இருக்கு இல்லையா, இப்போ அந்த டேட்டா ஸ்ட்ரீம் வச்சே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக எது வந்து அதிகமாக இருக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். த டிகேயிங் விண்டோ அல்காரிதம் நாட் ஒன்லி ட்ராக்ஸ் த மோஸ்ட் ரிக்கரிங் எலமெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் எலமெண்ட்ஸ் தான் ட்ராக் பண்ணணும்னு சொல்ல முடியாது ஆன் இன்கமிங் டேட்டா ஸ்ட்ரீம், பட் ஆல்சோ discovers any random spikes or spam requests that may be boosted on elements frequently. இது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது மட்டும் இது கண்டுபிடிக்கணும்னு சொல்ல முடியாது. எதெல்லாம் ஸ்பேம் வந்து அதிகமாக இருக்குன்றதையும் இந்த டிகே விண்டோ மூலிமா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். In a decaying window, we assign a score or weight to every element. இந்த decaying window மூலிமா நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா இன்கம் ஸ்ட்ரீமுக்கு ஒன்று ஸ்கோரு இல்லை வெயிட் வந்து நம்மளே வந்து அசைன் பண்ணுவோம். Further we need to calculate the aggregate sum. அந்த aggregate sum வச்சு பார்த்தீங்கன்னா எந்த வெயிட் வந்து எந்த டேட்டாவில் வெயிட்டு இன்கமிங் டேட்டா ஸ்ட்ரீமில் வெயிட் அதிகமாக இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக மூவ் ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். The element with the highest total score is listed. என்னெல்லாம் highest score most popular அப்படின்னு பார்த்தோன்னா assign each, அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா assign each element with a weight. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம வந்து வெயிட் கொடுப்போம். இப்போ அது அக்ரிகேட் சம் வந்து போடுவோம். அந்த அக்ரிகேட் சம் பண்ணும்போது எந்த டேட்டா வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் அதான் கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். In a decaying window algorithm, we assign more weight to newer element. அதாவது இந்த decaying windowவில் பார்த்தீங்கன்னா newer element, அதாவது கரண்ட்டாக இருக்க எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் வந்து அசைன் பண்ணுவோம். For a new weight, you first reduce the weight of all the exiting elements by a constant factor k and then assign the new element with the specific weight. இந்த நியூ எலமெண்ட் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற எலமெண்ட்டோடைய வெயிட் வந்து கம்மியாயிடும், ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். அதுக்கான யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா. நம்மளையே டிகேயிங் விண்டோ அக்ரிகேட் சம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ வந்து சி வந்து கான்ஸ்டன்ட்.
இப்போ சியை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். அந்த கான்ஸ்டன்ட் ரேஞ்ச் நம்மளாக எடுத்துக்கிறது தான், அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிறது தான். அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻6 ஆர் டு 10⁻�9 இதுக்குள்ளே தான் அந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். whenever a new element say நம்மளுடைய நியூ எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா AT+1 இருந்துச்சுன்னா the data of streams வந்து நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு பார்க்கலாம். multiply the current sum or score, அதாவது நம்மளுடைய கரண்ட் டேட்டாவை multiply வேல்யூ 1 - cன்னு வச்சுக்க போகிறோம். add the weight corresponding to the new element, அந்த வெயிட்டை அடுத்த எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இதான் பார்த்திங்கன்னா இதோடைய கிராஃபு, வெயிட் டிகே விண்டோஸோடைய கிராஃபு. In a stream consisting of the various elements, we maintain separate sum for each distant element. நம்மளுடைய ஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருந்தாலும் அதோடைய வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை செப்பரேட், அதை தனித்தனியாக போட்டு அதுக்கான வேல்யூவை போட போகிறோம். இது வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு, இந்த டிகே விண்டியோட ஸ்டெப்ஸு எப்படி ஒர்க் ஆகுன்றது நமக்கு வந்து கிளியராக தெரியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். லிசன். இப்போ இதுதான் என்னுடைய எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபிஃபா ஐபிஎல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரேண்டமாக போயிட்டுருக்கு. ஒன்று வந்து இந்த ஃபிஃபான்ற கேம் வந்து போகுது, நெக்ஸ்ட்டு ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஃபஸ்ட்டு ஃபிஃபா இருந்தால் ஐபிஎல், அப்புறம் ஃபிஃபா ஐபிஎல் ஃபிஃபா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா ஸ்ட்ரீம் வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்த கிவன் டேட்டாவில் எது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம சியோட வேல்யூ வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா 0.1. அந்த சியோட வேல்யூ நம்ம என்ன சொன்னோம், 10⁻⁻1 to 10⁻�9 வரைக்கும் தான் அதோட ரேஞ்ச் இருக்கணும். இப்போ நான் சியோட வேல்யூ வந்து நம்மளாக எடுத்துக்க தான் 0.1 நான் சியோட வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபிஃபா ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2 டேட்டா தான் நமக்கு இருக்குது இல்லையா, அதனால நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபிஃபா எடுத்துக்கிறேன். நல்லா இந்த எக்ஸாம்பிளை கவனிக்கணும். இதை வச்சு தான் எப்படி அந்த டிகேயிங் விண்டோ வந்து ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இப்போ நான் ஃபிஃபா எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபா வந்து இங்கே ஃபிஃபா ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு ஃபிஃபா தான் இருக்குது, அப்போ நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். இன்டூ நெக்ஸ்ட்டோட ஸ்டெப் இங்கே வந்து பார்த்தோம் இல்லையா, ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 1 - c. 1 - c மீன்ஸ் 1 - நம்மளோட சியோட வேல்யூனாது 0.1. அப்போது 1 × 0.09 = 0.9. இப்போ இந்த வேல்யூ வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஐபிஎல். இப்போ ஐபிஎல் எடுக்கும் போது நம்ம என்ன எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ பிஃபோர் எக்ஸிட்டிங் வேல்யூ என்ன இருக்கோ அதான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். 0.9 இன்ட்டு சேம் திங் 1 - 0.1 ப்ளஸ் இங்கே 0ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் 0ன்னு எடுத்துக்கிறோன்னா நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், நம்ம ஃபிஃபா வந்தால் மட்டும்தான் இங்கே 1 ஆகணும், ஐபிஎல் வந்தால் ஆட் ஆகக்கூடாது. அப்போ அதனால் நம்ம 0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 0ன்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா 0.9 × 0.9 இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது 0.9. அப்போ 0.81ன்ற ஆன்சர் வந்து நமக்கு வருது. இப்போ ஐபிஎல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன அது ஃபிஃபா எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இருந்தாலும் எக்ஸிட்டிங் வேல்யூவில். அப்போ 0.81 இன்ட்டு சேம் திங் 1 - 0.1 ப்ளஸ் இங்கே 1. இங்கே ஏன் நம்ம 1 கொடுத்துருக்கோம், நம்ம ஃபிஃபா எடுத்ததுனால இங்கேயும் ஃபிஃபான்றதுனால +1 கொடுக்குறோம். +1 கொடுக்கும்போது எனக்கு என்னுடைய வேல்யூ என்ன வருதுன்னா 1.729 வருது. இப்போ இது முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட்டு ஐபிஎல். இப்போ ஐபிஎல் பார்த்தோன்னா இதோட பிஃபோர் வேல்யூ போட்டு 1 - 0.1 ப்ளஸ்ஸு இது ஃபிஃபா கிடையாது இல்லையா, அப்போ ஐபிஎல்னால 0. அப்போ நமக்கு இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு ஒரு ஐபிஎல் ஒரு ஃபிஃபா, இது 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஐபிஎல்னு வரும்போது இந்த வேல்யூ இன்ட்டு 1 - 0.1 ப்ளஸ்ஸு இது ஃபிஃபா இல்லை ஐபிஎல் இல்லையா, அதனால் 0. அப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஐபிஎல் போடும்போது ஐபிஎல் வந்து 0. நெக்ஸ்ட்டு ஃபிஃபா இல்லையா, ஃபிஃபா வரும்போது ஏற்கனவே எக்ஸிட்டிங் வேல்யூ இன்ட்டு 1 - 0.1 ப்ளஸ் 1 ஏன் இங்கே ஃபிஃபா நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஃபான்னு எடுத்துருக்குறோம், அதனால் ஃபிஃபா எந்த இடத்துல வருதோ அப்போ 1ன்னு ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2.135 நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு, இங்கே ஃபிஃபான்னு நம்ம எடுக்கும் போது 2.135 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன எடுக்க போகிறோம், ஐபிஎல்லை எடுக்க போகிறோம். இப்போ ஐபிஎல் எடுத்துக்கிறேன். ஐபிஎல் எடுத்தால் ஐபிஎல் எங்கே வருதோ அங்கே மட்டும் தான் 1 வரும். ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர் பிரகாரம் தான் நான் லைனாக எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் எடுத்தோம் இல்லையா, இந்த ஆர்டர் பிரகாரம் தான் நான் லைனாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃபா
ஃபிஃபான்றது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐபிஎல் சூஸ் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல 1ன்னு வராது. ஃபிஃபான்னு இருந்துச்சுன்னா 1ன்னு வரும். ஐபிஎல்ன்றதுனால 0 into 1 minus 0.1 equal to 0. ஏன்னா 0 into something 0 இல்லையா. நெக்ஸ்ட் என்னது ஐபிஎல் ஏற்கனவே ப்ரீவியஸ் டேட்டை தான் போட போகிறோம். 0 into 1 minus 0.1 இங்கே ஐபிஎல் நம்ம எடுத்துருக்கனால ஐபிஎல் எங்கெல்லாம் வருதோ +1 நம்ம வந்து கொடுப்போம். அப்போ நமக்கு 1ன்ற வேல்யூ வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃபா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூ 1 into 1 minus 0.1 ஐபிஎல்ன்றதுனால ஃபிஃபா வரும்போது 0ன்னு வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது 0.9ன்ற ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபான்றது பார்த்தீங்கன்னா 1 into 1 minus 0 இந்த வேல்யூ இருக்கு இல்லையா 1 minus 1 இங்கே ஐபிஎல் சூஸ் பண்ணுறதுனால ஃபிஃபா வந்தால் 0 வரும். 0.9ன்னு சொல்லிட்டு நமக்கு வருது. நெக்ஸ்ட் ஐபிஎல் ப்ரீவியஸ் வேல்யூ இன்ட்டு 1 minus 0.1 இங்கே ஐபிஎல்ன்றதுனால நம்ம ஐபிஎல் தானே இங்கே வச்சுருக்கோம். அப்போ ஐபிஎல் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 1 ஆட் ஆகும். அப்போ ஆன்சர் நமக்கு இது வருது. நெக்ஸ்ட் ஐபிஎல் ஆட் பண்ணும்போது இங்கே 1 வரும். அப்போ நமக்கு இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் ஐபிஎல் வரும்போது அகைன் வந்து நமக்கு ஆட் ஆகும். இந்த வேல்யூ நான் இங்கே வந்து கொடுக்குறேன். இந்த பாயிண்ட் தப்பாக போட்டு 2.629 இன்ட்டு இந்த வேல்யூ கொடுக்கும்போது 3.366ன்னு வருது. இப்போ 3.366 லாஸ்ட்டில் இன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃபானால 0 நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 3.024. நம்ம வந்து ஃபிஃபா சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 2.135 வந்திருக்கு. ஐபிஎல்னு சூஸ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 0.3 வந்திருக்கு. அப்போ இதுதான் ஹையஸ்ட்டு. அப்போ ட்ரெண்டிங்கில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தான் நமக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஃபிஃபாவை கம்பேர் பண்ணும்போது ஐபிஎல் தான் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிகே விண்டோ வந்து பார்த்திங்கன்னா எது ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த அல்காரிதம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சடன் ஸ்பைக்காக ஸ்பேம் டேட்டா எங்கே ஸ்பேம் டேட்டா இருக்கலாம் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். நியூ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதன் மூலிமா நம்ம ட்ரெண்டிங் அவுட்புட் எதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிளோட தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.